இதுல புடவை நகையெல்லாம் இருக்கு. நாளைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது கட்டிக்க வேண்டிய புடவை. இதெல்லாம் பாரம்பரியமான நகை, ரொம்ப ராசியானது. இதெல்லாம் போட்டுக்கிட்டா நீ தேவதை மாதிரி இருப்ப. இந்தா வாங்கிக்கோ செல்வி. அன்பு, நீ ரொம்ப குழம்பிக்காத. எதுவும் நம்ம கையில இல்ல. நடக்கிறது நடக்கட்டும், நீ அமைதியா இரு. நான் ஏன் நடக்கிறது நடக்கட்டும்னு சும்மா இருக்கணும்? அறிவு, உயிர், உணர்வு இதெல்லாம் இல்லாத மனுஷியானா? என்னோட வாழ்க்கைய பத்தி எனக்கு எதுவுமே ஆசை கனவெல்லாம் இருக்க கூடாதா? யாரோ ஒருத்தன் வந்து என்ன அவன் பொண்டாட்டின்னு சொன்னா நான் உடனே என் ஆசை, பாசம், கனவு எல்லாத்தையும் மறந்துட்டு எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண் காணாத இடத்துக்கு போயிடணுமா? எனக்கு புரியல ஸ்வேதா. இது என்னோட வாழ்க்கை. ஆனா அந்த மத்தவங்க எல்லாரும் முடிவு பண்றாங்க. அதத்தான் என்னால பொறுத்துக்க முடியல. உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா என்ன செய்ய முடியும்னு தெரியல. பார்த்து நிதானமா யோசனை பண்ணு. நான் வரேன். இங்க இருந்தோ வந்து என் வாழ்க்கையில விளையாடுறியடா பாவி. உன்னால தாண்டா எனக்கு இந்த நிலைமை. அன்பு செல்விக்கு மாப்பிள பார்த்தாச்சு. அமெரிக்கா மாப்பிள. மாமா, சாப்பாடு. என்ன ரேவதி, நீ அவங்க கூட சேர்ந்துட்டு பஞ்சாயத்துல நீ அன்பு செல்வியை பார்த்தல? நீயே சொல்ல, அவ வசுதானே? பாக்குறதுக்கு வசு மாதிரி தான் இருக்காங்க. அதுக்காக எப்படி அவங்கள வசுன்னு சொல்றது? ஊரே அன்பு செல்வின்னு தானே சொல்லுது. எப்படி அதை இல்லைன்னு சொல்ல முடியும் மாமா? ரேவதி சொல்றதும் வாஸ்தவம் தாயா. எங்களுக்கு அன்பு செல்வியை ரொம்ப காலமா தெரியும். அப்படி இருக்கும்போது நீ இப்படி அடம் பிடிச்சா எப்படியா? தாத்தா எது பண்ணாலும் அது உன் நல்லதுக்காக தாயா இருக்கும். இங்க பாரு ராசா, நீ பட்னி கடந்தா எங்களுக்கு சோறு இறங்குமா? பாட்டி, சாப்பாடு எனக்கு முக்கியம் இல்ல, வசுதா எனக்கு முக்கியம். பாட்டி, தயவு செஞ்சு கதவை திறந்து விட சொல்லுங்க. நாங்க போய் ஆகணும் பாட்டி. என்ன சொல்றேன் என் பேரன்? யார் என்ன சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறான். கதவு திறந்து விடுங்க, கதவு திறந்து விடுங்கன்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். வள்ளியம்மா, தேவையில்லாம நீ வருத்தப்படாத. ஒரு வேளை சாப்பிடலன்னா உன் பேர உன்னை இழைச்சி போயிட மாட்டான். ஒரு நல்ல விஷயத்துக்காக என் மனசை கல்லாக்கிக்கிட்டு அவன் கதவை மூடி வச்சிருக்கேன். அவன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா யாரும் மருகிட்டு கிடக்காதீங்க. பசிச்சா சாப்பிட போறான். வாங்க. தாத்தா, தாத்தா ப்ளீஸ் தாத்தா, நான் வெளியில போகணும். பாட்டி, நீங்களாவது சொல்லுங்க பாட்டி ப்ளீஸ். என்னையா பண்ண சொல்ற? அவரை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாதுப்பா. அவர் குணம் உனக்கு தெரியாதா? எதையும் ஆராயாம பண்ண மாட்டாரு. அவர் எது செஞ்சாலும் உன் நன்மைக்காக தாயா இருக்கும். புரிஞ்சுக்க. பாட்டி, பாட்டி, பாட்டி. நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது வருவேன் வசு. நீதான் என் வசுன்னு இந்த ஊருக்கு எப்படியாவது நான் சொல்லுவேன். அர்ஜுன் சார், அழறீங்களா அர்ஜுன் சார்? ஆமா பேபி, பின்ன என்ன? நீயே பாரு என்ன உள்ள வச்சு எப்படி அடைச்சு வச்சிருக்காங்கன்னு. நீங்க போனா அந்த அன்பு செல்வியோட கல்யாணத்தை நிறுத்திடுவீங்க. அதனாலதான் உங்களை போட்டி வச்சிருக்குன்னு எல்லாரும் பேசுறாங்க. பேபி, நான் தான் ஏற்கனவே சொன்னல, அவ அன்பு செல்வி இல்ல, அவ என்னோட வசு. அவ என்னோட ஒய்ஃப்னு அந்த சாமியை சொல்லிருச்சு பேபி. ஆனா இந்த வீட்லயும் சரி அந்த வீட்லயும் சரி யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி அர்ஜுன் சார், நீங்க மட்டும் இங்க தனியா தவிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த அன்பு செல்வி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பால. இல்ல பேபி, அவளை கட்டாயப்படுத்தி அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருப்பாங்க. நிச்சயமா அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டான்.
சாமி உத்தரவு கொடுத்ததை அவ பார்த்தா பேபி. அதனால அவளுக்கு நிச்சயமா அவ தான் வசுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திண்டாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப நான் இங்கிருந்து போலன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும் பேபி. ஆனா நீங்க வெளிய போனா அவங்க உங்களை வெட்டிடுவாங்கன்னு பெரிய தாத்தா சொன்னாரு. அப்புறம் நாங்க என்ன பண்றது? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வசுதா ரொம்ப முக்கியம். அவளுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன் பேபி. ஓ, வசு மேடம் மேல அவ்வளவு பாசமா? ஏன் பேபி, இருக்க கூடாதா? இருக்கலாம், தப்பில்ல. நான் எப்படியாவது வெளியில போய் ஆகணும் பேபி. ஆனா என்ன பண்றதுன்னே தெரியல. அவ்வளவுதானே அர்ஜுன் சார். இங்க பாருங்க, டண்டடாய். பேபி, இது இப்படி உன்கிட்ட வந்துச்சு? பொன்னிய கோழி தாத்தா சாவி வச்சுட்டு வெளிய போனாரா, அவருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். சூப்பர் சூப்பர். சீக்கிரம் போ போ போ, சீக்கிரம் திறந்து சரி சரி. அர்ஜுன் சார், சோ கியூட் செல்ல குட்டி. Thank you. Thank you, thank you, thank you. ஐயோ, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, முதல்ல போங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். டேய், என்னடா மச மச நிக்கிறீங்க? சாப்பாடு என்னடா ஆச்சு? போய் பாருங்களேன்டா. என்னடா நீங்க நீங்க ஏன்பா இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு தான் நானும் மஞ்சளாவும் இருக்கும்ல. ஒத்தாசைக்கு தான் மாப்பிள்ளையும் மேகலாவும் இருக்காங்கல்ல. அப்புறம் என்னப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. என் வயசுக்கு இது வரைக்கும் 100 கல்யாணத்துக்கு மேல நடத்தி வச்சிருக்கேன். ஒன்னும் கூட தப்புனது இல்ல, தப்பா போனதும் இல்ல. அதே மாதிரி என் பேத்தி கல்யாணமும் நல்லபடியா சிறப்பா நடக்கணும். அதுக்கு பொண்ணு பாக்குற படம்லாம் நல்லபடியா முடியணும். அதுலதான்ப்பா என் கௌரவமே இருக்கு. அப்பா, உங்க கௌரவத்துக்கு ஒரு குறையும் வராது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கப்பா. அந்த நம்பிக்கையில தான்ப்பா இருக்கேன். டேய் ஏழுமலை, வேலை செய்யுங்கடா. ஏய் மாமோய், மாமோய் சத்த நில்லுங்க. என்னமா புருஷன் நிக்கிறது கூட தெரியாம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? ஐயோ, கொஞ்சம் வேலைங்க, அதான் மறந்துட்டேன். பொண்ணுக்கு நிச்சயம், அதனால தலகால் புரியாம குஷி ஆயிட்டியா? சரி, அன்பு சொல்லி ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னம்மா நினைக்கிறேன்ற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க, நின்னுகிட்டே இருக்க. போமா. சரிங்க, போய் பாக்குறேன். என்னங்க, சும்மா சொல்லக்கூடாது, வேஷ்டி சட்டையில மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க. அப்படியா? ஆமாங்க. நீ கூட இன்னைக்கு பாக்குறதுக்கு புது பொண்ணு மாதிரி தான் இருக்க. போங்க, உங்களுக்கு வேற வேலை இல்ல. அக்கா, ஐயோ, போ போ போ. என்னக்கா, என்ன உள்ள இருக்கா? ஏதோ மாப்பிள்ளை பொண்ணுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன ரவுசா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்பு ரெடி ஆயிட்டான்னு பாக்குறியா? அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் மாமாவை கவனிங்க. ஏய் போடி. ரெடியா? ஏண்டி இப்படி உம்முன்னு இருக்க? என் மூஞ்சியே அப்படித்தான். எனக்கே சொல்றியா? பிறந்ததுல இருந்து உன் முகத்தை பாக்குறேன். எப்ப அழுவ, எப்ப சிரிப்ப, எப்ப கோவப்படுவ, எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்டயே வா. தெரியுது இல்ல, பேசாம போங்க. இங்க பாரு அன்பு, வாழ்க்கையில நமக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அப்படி நடக்கிறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில நேரம் நம்ம நினைச்சதை விட அது நல்லதாவே கூட இருக்கலாம். அது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை புடிச்சு போய் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வரலமா, நம்ம குடும்பத்தை மதிச்சுதான் வராங்க. அவங்க முன்னாடி நீ உம்முன்னு இருந்தா அது நம்ம குடும்பத்துக்கு தானே அவமானம். அதனால பிடிக்குதோ பிடிக்கலையோ, 4 பேர் முன்னாடி சிரிச்ச மாதிரி இரு. போதுமா? ஓவரா மேக்கப் போடாத, சாதாரணமா மேக்கப் போடு. எனக்குள்ள நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. நான் பாத்துக்கிறேன், நீ போய் மத்த வழிய பாரு. எனக்கே வேலை சொல்றியா? நீ வேலைய பாரு. நான் தூக்கி வளர்த்த பொண்ணு எனக்கே வேலை சொல்றா. லக்ஷ்மி, ஏய் லக்ஷ்மி, ஏய் லக்ஷ்மி, நில்லடி. அப்பா, அப்பா, அப்பா. என்னப்பா கணேசா, எல்லா ஏற்பாடும் ஒழுங்கா இருக்கா? எல்லாம் ஆச்சுப்பா. வீட்டை சுத்தி ஆளுங்களை போட்டிருக்கேன். அந்த அர்ஜுன் இங்க வரவே முடியாதுப்பா. உன்னால வர முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியாது. கண்டிப்பா அவன் வரக்கூடாது. அண்ணே, அவன் வரமாட்டானே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. தெருமனையில ஆளை போடு. நம்ம வீட்டுக்கு எப்படி எல்லாம் வர முடியுமோ அங்கெல்லாம் ஆளை நிறுத்து.
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை தவிர ஒரு பய உள்ள வரக்கூடாது. தப்பி தவறி அந்த அர்ஜுன் வந்தானா அதே இடத்துல வெட்டி போடுறான். அப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க நிம்மதியா இருங்க. டேய், வடக்கத்தக்க எல்லா தசையிலும் ஆள் இருக்கணும்டா. ஒரு பய வீட்டு பக்கம் வரக்கூடாது. போங்கடா. நினைச்சுக்கிட்டே இருங்கடா, அந்த அர்ஜுன் தூபம் போட்டு ஆடுற சாமி மாதிரி வேணுங்கிற அளவுக்கு தூபம் போட்டிருக்கேன். நிச்சயமா அவன் இங்க வந்து ஆட தான் போறான். அந்த அமெரிக்கா மாப்பிள்ள ஓட தான் போறான். அக்கா என்னக்கா இது? ரொம்ப பயமா இருக்குக்கா. அந்த அர்ஜுனுக்கு மட்டும் உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சா நிச்சயம் இங்க வந்துருவாரு. அப்படி வந்துட்டா அவரோட நிலைமை என்னக்கா ஆகுறது? நீ கவலைப்படாத ஸ்வேதா, அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சாலும் வரமாட்டான். ஏற்கனவே வாங்கினதை அவன் மறந்துருக்கவும் மாட்டான். கண்டிப்பா அவன் வரத்துக்கு சான்ஸ் இல்ல. அக்கா, நீ சொல்ற மாதிரி அவர் வராம இருந்தா சந்தோஷம்தான். ஆனா எனக்கு என்னமோ அவர் வந்துருவாரோன்னு தோணுது. வந்து வெட்டுப்பட்டு சாவணும்னு அவன் தலையில எழுதிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? என்னக்கா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசுற நீ? என்ன எப்படி பேச சொல்ற? என்னோட வாழ்க்கையவே என்னால மாத்த முடியல, அவ வாழ்க்கைய மட்டும் மாத்திர முடியுமா? என்ன வேணா நடக்கட்டும். அக்கா ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? உட்காரு, ஐப்ரோ போட்டு விடுற. போய் உட்காரு. வண்டி வருது பாரு. புடி. மடக்கு மடக்கு. நிப்பாட்டு. ஏய் நிறுத்துடா. நிப்பாட்டு. ஏய் நிறுத்துன்னு சொல்றோம்ல. உள்ள அந்த அர்ஜுன் இருக்கானா பாருங்கடா. போ 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 கிளம்பு. போ போ கிளம்பு கிளம்பு. போ. ஏய் அடங்கற மடக்கடா. ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு. நிறுத்தியா. நிறுத்தியா. யாருப்பா நீங்க? என்ன விஷயம்? எதுக்கு காரை நிப்பாட்டினீங்க? யாரு நீ? எங்க போற? போறப்ப எங்க போறேன்னு கேக்குறியே? போற காரியம் உருப்படுமா? அதெல்லாம் தேவையில்ல எனக்கு. நீ எதுக்கு வேணாலும் போ. எங்கன்னு சொன்னாதான் நான் விடுவேன். இங்க தர்மலிங்கன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் பேத்திய பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். மாப்பிள்ளை வீடு நாங்க. உள்ள அர்ஜுன் யாரும் இல்லையே. அர்ஜுனா? அப்படிலாம் யாரும் எங்களுக்கு தெரியாதே. இவர் தான் மாப்பிள்ளை. அப்ப அர்ஜுன்னா யாருன்னே தெரியாது. ஆமா, நீ போலாம். ஏப்பா அந்த அர்ஜுன் சொன்னீங்களே, அது யாரு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். கிளம்புன்னு சொல்லிட்டேன்ல, நீ கிளம்பு. போட்டோம். இவ்வளவு நேரம் ஆச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை காணாமேப்பா. வந்துருவாங்களப்பா? நம்ம ஆளுங்க நம்ம சொன்னதெல்லாம் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் பண்ணிட்டாங்கப்பா. ஏய், மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டாங்க. நீ போய் பாரு. போ. சரிப்பா போ. சுந்தரமூர்த்தி தம்பி, இப்ப கூட கெட்டு போல. பிளான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாமா? உத்தமன் கொஞ்சம் பேசாம இருங்க உத்தமன், அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். மாஸ்க் உள்ள போய் பேசலாமே. சரி சரி வாங்க 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 வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்கம்மா. வணக்கம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். என் பேத்தி அமெரிக்கால போய் வாழ போறான்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இந்த ஊர்ல கொரோனா பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் நீங்க மாஸ்க் போட்டிருக்கீங்க? அதை கட்டிடுங்க. என்னது மாஸ்க் கைட்டுறதா? இந்த ஊர்ல தான் மாஸ்க் போடுறதெல்லாம் விளையாட்டா எடுத்துக்கிறீங்க. மூக்குக்கு போடாம தாடிக்கு போடுறது சில பேர் போடுறதே இல்ல. அமெரிக்கால ரொம்ப ஸ்ட்ரிக்ட். மாஸ்க கலட்டவே கூடாது. கலட்டா ஜெயில புடிச்சு போட்டுருவாங்க. ஓ அப்படியா? இது அமெரிக்கா இல்லையே. இது அமெரிக்கால தான் ஒத்துக்கிறேன். ஆனா நாங்க எல்லாருமே அமெரிக்கன்ஸ் தானே. அங்க மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிறது தான் வழக்கம். கழட்டவே மாட்டோம். மாஸ்க் கழட்டினா எங்களுக்கு பேச்சே வராது இல்லமா? நைட்டு தூங்கும் போது கூட மாஸ்க போட்டுட்டு தான் தூங்குவோம்னா பாத்துக்கீங்களேன். அப்ப எப்பவுமே மாஸ்க் தானா? பின்ன சாப்பிடும் போது கூட ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு டக்குன்னு மூடிப்போம்.
ஆமா. இப்ப நீங்க இங்க மாஸ்க் கழட்டிட்டு ஃப்ரீயா இருந்தா தானே அன்பு செல்வியால உங்க முகத்தை பார்க்க முடியும். ஏங்க இப்ப மாஸ்க் கழட்டுறது முக்கியமா இல்ல பொண்ணு பாக்குறது முக்கியமா? நான் என்ன சொல்ல வரேன்னா கணேசா விடுப்பா, அது அவங்க சௌகரியம்ப்பா. நாம தான் போட்டோல மாப்பிளைய பாத்துட்டோமே, இப்ப ஆக வேண்டியதை பாப்போம். வாங்க வாங்க வாங்க. என் பையனை விட்டுட்டு அமெரிக்க மாப்பிளைய பாக்குறீங்க? நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, விளங்காம போயிருவீங்க. ஒரு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, ஏதாவது பலகாரம் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமா? பஜ்ஜி சொச்சி எதனா இருந்தா கொடுங்க, சாப்பிட்டுட்டே பேசுவோம். பஜ்ஜி சாப்பிட மாஸ்க கழட்டினா வெட்டுவானுங்க. மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? முதல்ல அவர் பொண்ணை பார்த்தலான்றாரு. மாப்பிள்ளைக்கு அவ்வளவு அவசரமா? இதோ வர சொல்றோம். உங்க படிப்பு வேலை எல்லாம் பிடிச்சுதான் உங்களை இங்க வர சொல்லி இருக்கோம். உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிட்டா நாம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கோம். நாங்களும் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கோம். நீங்க முதல்ல பொண்ணை வர சொல்லிட்டீங்கன்னா மத்தத நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சரி ஸ்வேதா, அன்பு செல்வியை கூட்டிக்கிட்டு வா. சரிங்க தாத்தா. கூடாது, ரொம்ப அவசியம். அமெரிக்கால இருந்து வந்திருக்கோம்ல. ஏய், ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டி விட்டுறாத. அமைதியா இரு. போயா. தம்பி, அவசரப்பட்டு காட்டி கொடுத்துறாதீங்க தம்பி. சும்மா இருங்க. அம்மாடி, மாப்பிளைக்கு காஃபி கொடுமா. தேங்க்யூ. எல்லாரையும் கும்பிட்டுக்கம்மா. மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கோமா. அப்புறம் நாளை பின்ன உங்க அம்மா மாதிரி நான் அன்னைக்கு அந்த மாப்பிள்ளைய பார்க்கவே இல்லைன்னு புலம்ப கூடாதுல்ல. காஃபியா கழுத்தா. அப்புறம் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மத்த விஷயங்களை பேசலாம்ல. ரொம்ப பிடிச்சிருக்கான். நீங்க தாராளமா மத்த விஷயத்தை பத்தி பேசலாம். பொண்ணுகிட்ட தனியா பேசணும். மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்ல, மாப்பிள்ளை கொஞ்சம் பொண்ணு கிட்ட தனியா பேசணுமா. எல்லாரும் நம்ம ஆட்கள் தானே, வெளியாட்கள் ஒண்ணும் இல்லையே. நீங்க இங்கேயே பேசலாமே, எதுக்கு தனியா போய்கிட்டு? நீங்க இந்த வீட்டுல சின்னவரா? ஆமா. ஏன் கேக்குறீங்க? இல்ல, ரொம்ப விவரமா இருக்கீங்களே, அதான் கேட்டேன். மாப்பிள்ளை பொண்ணு கிட்ட தனியா பேசணுமா. சுந்தரமூர்த்தி, இப்படி வா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம அன்பு கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல இப்படி ஒரு பழக்கமே இல்லையப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை தனியா பேசுற பழக்கம் இல்ல. இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லு. சரிப்பா. அது வந்துங்க, அப்பா என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நிச்சயத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிளையும் தனியா பேசுற வழக்கம் இந்த ஊர்ல கிடையாது. அதானே சொல்ல வரீங்க? இவரு ரகசியமா சொல்றேன்னு சொல்லி ஊருக்கே சொல்லிட்டாரு. மகனே, பொண்ணு உங்ககிட்ட தனியா பேச முடியாதுன்னா இனிமேல் நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா, கிளம்பலாம். சார் என்னாச்சு? எதுக்கு போறீங்க? என்ன சார்? பின்ன என்ன சார், உங்களுக்கு உலக நடப்பே தெரியல? சுத்த பட்டிக்காடா இருக்கீங்க. நாங்களாம் அமெரிக்கால இருந்து வரோம். அமெரிக்கால கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிளைய கலந்து பேசிப்பாங்க. அப்பதான் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் மாப்பிளைக்கு தெரியும், மாப்பிளைக்கு என்ன பிடிக்கும் பொண்ணுக்கு தெரியும். அப்புறம் ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்தா சம்மந்தம் பண்ணுவோம், இல்லனா குட் பை சொல்லிட்டு போயிடுவோம். இங்க அதுக்கு வழி இல்ல, அதனால நாங்க கிளம்புறோம். அட என்ன சார் நீங்க பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன். சீக்கிரம் பேசுங்க. பா, அவங்க ஊர் வழக்கமா பேசணும்னு சொல்றாரு,
பேசிட்டு போட்டோமே. கூட வேணா நம்ம ஸ்வேதாவை அனுப்பி வைப்போம். சரிப்பா, உன் இஷ்டம். ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. மாப்பிள்ள, நீங்க பொண்ணு கூட போய் தனியா பேசிட்டு வாங்க. போங்க. மகனே, சீக்கிரம் போய் பேசிட்டு வாப்பா. தனியா பேசலான்னு வந்துட்டு திரும்பி நின்னா என்ன அர்த்தம்? என்ன பார்க்க மாட்டியா வசு?